Sugar Fury! Power Rangers! Sugar Fury! Behold the 5 fingers of poison. An elite squad of venomous warriors, each possessing a unique and treacherous poison. Rantipede. He can strike 100 times before his opponent can respond. சாலா காய்கோ இவ எவ்வளவு உயரமா இருந்தாலும் எகிரி எகிரி தாக்குறதுல மண்ண இவகிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது. அப்புறம் டோட்டி இவ எந்த மாதிரி தாக்குதலையும் சமாளிக்க கூடிய வல்ல இவ ரொம்ப திறமசாலி புத்திசாலின்னு கூட சொல்லலாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க சேனைக்கு தேவையான அற்புதமான 5 வீரர்களை சமர்ப்பிக்கிறேன். நகரத்துக்குள்ள போய் எல்லாருடைய பயத்தையும் ஆக்கிரமிங்க. என்ன நினைச்சு எல்லாரும் பயப்படுற மாதிரி பண்ணுங்க. நான் அடிக்கடி ஒரே விஷயத்த 2 வாட்டி செய்யறேன். சீசைதோ இந்த மாதிரி திருவுறேன், எதிராளிகளையும் திருவுறேன். உனக்கு கிடைச்ச வாய்ப்பு வேற யாருக்குமே கிடைக்காது கேசி. ஏன்னா ஒரு புது ஸ்டூடெண்ட்க்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. பாரு, இப்ப நான் புது அழகி இல்ல. என்னை பத்தி இனிமே கவலைப்படாத. ஒரு லார்ஜ் கொரில்லா பீஸா எக்ஸ்ட்ரா பனானாஸோட சீக்கிரம். அந்த கொரில்லாவை 1 நிமிஷத்துல கொடுக்கிறேன். பனானாஸ். ஆர்ஜி சொல்லுவாரு பனானாஸ்னாலே அது ஒரு தனி சுவைதான். அம்மா, ஆர்ஜி எங்க இருக்காரு? தெரியல. இப்பெல்லாம் அவர் ரொம்ப கராச்சில தான் இருக்காரு. நீ போர்டு எடு, நான் மாவு குடுக்கறேன். தப்பு பண்ணிட்டேன். oops, மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன். ஓ நோ ப்ராப்ளம். லேலே, இப்படிலாம் படக்கூடாது. நீ ஒரு நல்ல பொண்ணு இல்லையா? இல்லவே இல்ல. ஓ, தப்பு நடந்துருச்சு. ஓ, நீ ரொம்ப சிரிச்சிட்டல. 1 நிமிஷம். இப்ப உன்னால சிரிக்க முடியாது. இது விளையாடுற இடமா? இல்ல இல்ல, இவன் ஆரம்பிச்சான். இப்ப யார் ஆரம்பிச்சாங்கன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கஸ்டமர் பசியில யார் சாக போறான்னு பாத்துங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க. அப்புறம் கேசி, உன் ட்ரெஸ் சீக்கிரமா கிளீன் பண்ணிக்க. என்ன திரும்பவும் முக்கியமான வேலைன்னு கிளம்பிட்டீங்களா? இது வரைக்கும் நீங்க அந்த முக்கியமான வேலை என்னன்னு சொல்லவே இல்ல. சரியா சொன்ன. தேங்க்ஸ் பிரான். ஓ, ஆர்ஜி மட்டும் இதெல்லாம் பார்த்தாருன்னா கண்டிப்பா கடுப்பாயிடுவாரு. எல்லாரையும் நான் அழிக்க போறேன். எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களை தடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்படியா? பார்க்கலாமே. ஓ, இவங்க தான் அந்த பாய்ஷுவர் ஸ்டூடண்ட்ஸா? பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்காங்களே. அப்பாவிகளாவும் இருக்காங்க. குழந்தைங்கப்பா. வாங்க ஒரு கை பாத்துரலாம். எங்க 100 பேர் வந்தாலும் நான் தனியா நின்னு சமாளிக்க கூடியவன். விஷப்பல்ல இருக்கு என்கிட்ட. பக்கத்துல வராதீங்க. என்னோட நடுனத்துல விஷம் இருக்கும். சிங்கருல்லா. ஹாலிவுட் ராஜா நான்தா கோகோ. பயத்தை ஆக்கிரமிச்சாரு ஆள் வைத்தாரி. அழிக்கப்படுகலாம். என்னது? என்ன? வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த தடவை ரேஞ்சர்ஸ் கண்டிப்பா தோத்துருவாங்க.
எழுந்து. இதோ வந்துட்டேன். இது நல்லா இருக்கு. ரொம்ப ஓவரா பேசுறியே. இது நல்லா இருக்கு. எல்லாரும் என்னதான் வேணும்னு சொல்லுவாங்க, எல்லாம் என்னையும் சொல்லுவாங்க. இதோ வந்துட்டு. Power Rangers! இதோ வந்துட்டு. என்ன இது? இவனுக்கும் இவ்வளவு சக்தியா? அவங்க எல்லாம் வெறும் ஜுஜுபே. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. கோப்ரா ஸ்ட்ரைக். எப்படி? அவங்களுக்கு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாம். நல்ல முயற்சி. ஓடி போயிடுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன. Jared? நீயா? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க பழைய ஜாரோட மறந்துருங்க. இப்போ எனக்குள்ள டைஷிங்கிற புது உருவம் இருக்கு. அப்படியா? ஸ்கூல்ல பயந்து ஓடி போயிட்டு இங்க வந்து டைலாகா பேசுற? அதுக்கு காரணமானவனே நீதானே. உனக்கு இதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். இப்பதான் போட்டி சூடு பிடிக்குது. இப்பவே எச்சரிக்கிற, ஓடிடுங்க. இதுக்கு முன்னாடியே நான் உன்னை தோக்கடிச்சிருக்கேன். இப்ப தோக்கடிக்கிறது ஒன்னும் கஷ்டம் இல்ல. இல்ல கேசி, அவகிட்ட டைஷியோட பவர்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்காக நான் பின்வாங்க முடியாது. ஜங்கல் பீஸ்ட் ஸ்பிரிட் அன்லீஷ். networkchemistry.blogspot.in டைகரோட பவர் எனக்குள்ள இருக்கு. ஜங்கல் ஃபியூரி ரெட் ரேஞ்சர். இப்போ எனக்குள்ள இருக்கிறது டார்க் லயனுடைய அற்புதமான சக்தி. எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க மிருகமே, டைகர் வெளியே வா. பயந்துகிட்டு எங்க ஓட பாக்குற? நீ ரொம்ப வீக்கா இருக்க. இது டைகர் இல்ல, ஒரு பூனைக்குட்டி மாதிரி இருக்கு. இத நீங்க பாத்துக்கோங்க. ஓகே மாஸ்டர். கேசி, இவளோட விஷம் இப்ப உனக்குள்ள இருக்கு. இது உயிர்கொல்லி விஷம் இல்ல, ஆனா இதோட வலி மரணத்தை விட அதிகமானது.
தேங்க்ஸ். ஐம் ஓகே. உண்மையதான் சொல்றியா? அவன் தான் சொல்றான்ல, வா இங்க இருந்து போலாம். இவன் ரெஸ்ட் எடுக்கணும். அவங்கிட்ட பயங்கரமான சக்திகள் இருக்குன்னு தெரிஞ்சும் அவனை எதிர்த்து போராடினது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். ஒரு முட்டாள்தனமானதும் கூட தான். தியோ, உன்னுடைய வைத்தறிச்சல் நல்லாவே தெரியுது. கேசி, உனக்குன்னு அற்புதமான ஒரு கோச் இருக்காரு. அவர்கிட்ட நீ ட்ரெயின் ஆனா உன்னுடைய டைகர் ஸ்பிரிட்ட நீ அற்புதமா வெளிப்படுத்தலாம். அதுல ஆபத்து ஒண்ணும் இல்லையே. கேசிக்கு அவங்க அம்மா இருக்காங்க. உன்னோட உதவி எல்லாம் ஒன்னும் தேவையில்லை. ஆனா எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. ரொம்ப ஆயிடுச்சு. எப்படியாவது அதை நம்ம முறியடிச்சு ஆகணும். முதல்ல இங்க இருந்து போங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஓகே ஜெராட், இப்ப நிக்காத மோதி பாத்துருவோம். வெற்றி எனக்கு நிச்சயம். எனக்குள்ள டார்க் லைனுடைய அற்புதமான சக்திகள் இருக்கு. கேசி, இப்ப நம்ம யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? கமில் கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளான் இருக்கும். அவ என்ன பிளான் போட போறா? அந்த ரெட் ரேஞ்சர் எல்லாம் அடியோட அழிக்கலான் இருக்க. நான் யாருக்காகவும் காத்துட்டு இருக்க போறது இல்ல. அந்த ரெட் ரேஞ்சர்ஸ் போய் இப்பவே நான் அழிக்க போறேன். இவங்க எல்லாரும் தப்பு பண்றாங்க. ரெட் ரேஞ்சர், இன்னைக்கு நீயா நானானு பாத்துறணும். உன்னை தோக்கடிக்கிறது எனக்கு கை வந்த கலை. சீக்கிரமா. நான் இருக்கிற வரைக்கும் அது என்னைக்குமே நடக்காது. நீ யாருக்காக காத்துட்டு இருக்க? எல்லோ ரேஞ்சரா, நான் ஒண்ணு உன் கூட சண்டை போட விரும்பல. ஏன், உனக்கு என்னாச்சு? ஒரு பொண்ணு கிட்ட தோத்துருவேன்னு பயமா இருக்கா? அப்படியா? அப்ப நீயே வா. சீத்தல் ரொம்ப வேகமானதானே, அதையும் பாத்துடலாம். பாக்க தானே போறேன். இப்ப நீ வேலை செய்ய வரப்போறியா இல்லையா? அவ வேலை செய்ய போறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஜங்கிள் போர்டு இதெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது. லிலி, நீ எதுக்காக சொல்லாம கொள்ளாம இங்க வந்துட்ட? இதை நான் தனியாவே சமாளிக்க முடியும்னு தோணுச்சு. கண்டிப்பா இல்ல. என்னது? என்கிட்ட ஒரு படையே இருக்கு. தாக்குங்க. இத பார்க்காம நான் ஓவரா இதை பேசிட்டேன். நான் பாத்துக்கிறேன். அதுவும் சரிதான். வா வா, போலாம். போலாம். ஆர்ஜே சொன்ன மாதிரி இப்ப செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கேன். டைகர் சக்தியோட ரைடர் குரூஸோட பவரை சேர்க்கிறேன். வண்டி ரெடி. ஏஜென்ட் பவர். டைகர் ஸ்ட்ரைக். ஃபுல் பவர் அன்லீஷ். Full power unleash. Network Hamilton.blogspot.m. என்ன உங்களால
முடியுமா? Tiger strike! Come in. நீ போகும்போதெல்லாம் கண்டிப்பா உன் மேல நம்பிக்கை வச்சிருப்ப. ஆனா இந்த வாட்டி உன் அடியாட்கள் அவங்கள அழிக்கலன்னா உன்னோட அழிவு என் கையில தாங்கிறத நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. எனக்கு நல்லா புரியுது. நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் உடனே இங்க இருந்து கிளம்புறேன். அழகான பைக்கு தான். இது அழிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் துக்கமா தான் இருக்கும். உன்னால முடிஞ்ச முயற்சி பண்ணி பாரு. Power unleash. Fire. Strike Rider. High speed. Attack mode. Stalker. இப்பதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒண்ணு மாதிரி பூச்சிங்களை அழிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கலக்கிட்ட லிலி. அப்படியா? தேங்க்ஸ். இங்க நீங்க பலசாலியா நான் பலசாலியாங்கிறத இப்பவே முடிவு பண்ணிப்போம். இது எனக்கு பார்க்கவே பிடிக்கல. ரொம்ப கொடூரமா. உங்களுடைய பயத்தால இப்ப நான் பலசாலியா மாறிக்கிட்டே இருக்கேன். நீ எங்க போனாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அந்த பைட் என்ன பலமா தாக்கிடுச்சு. மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க. அவனை பெற்றாதிக பிரான்ஸ். இது என்னது? அவனோட தலை பெருசாகிட்டே இருக்கு. இந்த தடவை வழக்கத்துக்கு மாறா நடந்துட்டு இருக்க. என்ன ரேஞ்சர்ஸ் அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி பவர் ரேஞ்சர்ஸ் தோத்துருவாங்க. இப்போ எப்படி தப்பிப்பீங்க? பொறுத்துக்கோங்க பிரான்ஸ். அவ்வளவுதான், பொறுத்துக்கோங்க. சீக்கிரம் இதுல இருந்து நாம தப்பிக்கணும். இது நம்மளால முடியும். என்னடா இப்படி நடக்குது? தப்பாச்சேன்னு மறுபடியும் புரட்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் கடைசி வார்னிங். இந்த வாட்டிய ரேஞ்சர்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. இந்த அம்மா மூஞ்சிய இப்படி கடுகடுன்னு இருக்கு. இந்த அம்மா தலைவர்கிட்ட சமாட்டி வாங்க போறாங்க போல இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். இத கேட்டு அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஓ, டிஷ் வாஷர் உடைஞ்சிருச்சா? இல்ல, ஆர்ஜேவோட ஆர்டர். நான் அவரை தனியா விட்டுட்டு போனதுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காரு. காலையில நீ எனக்காக தனியா போனேன்னு நினைச்சது எனக்கு இப்ப கூட பயமா இருக்கு. உண்மையாவ சொல்ற? நீ என்ன விரும்புறல? கேசி, நீ ரொம்ப நல்லவ. ஆனா நீ எனக்கு எப்படின்னா சின்ன தம்பி மாதிரி. அதனாலதான் உனக்கு கவனிச்சுக்கிறேன். சின்ன தம்பியா? உண்மையாதான் சொல்றேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது.
அக்காவோட இப்ப நான் எப்படி சண்டை போடுவேன்னு நீ இப்ப பாக்க தானே போற. நீ மறுபடியும் உன்னோட கலாட்டாவை ஆரம்பிச்சிட்டியா? இப்ப ஏன் வேலை பாரு. இங்க பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. எனக்கு பிடிச்சிருக்கு.